இப்போ நாம் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது ஆன்மாவை இந்த பிரபஞ்சத்திற்கு இறைவன் அனுப்பியிருக்கான். இங்கே அனுப்பியிருக்கலாம், வந்திருக்கிறோம். ஒரு நாள் கிளப்பிடுவார். நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. வந்தவங்க ரொம்ப ரொம்ப பெரியவங்களாம் கூட கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே நிலவரம் இருந்தது, சொத்து பத்து இருந்தது, பெருமை இருந்தது, புகழ் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இருந்தாங்களா? போயிட்டு அவங்க தான் போகிறாங்க. அப்போ என்னென்னா இங்கே யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. வந்துட்டு உடனே கிளம்பணும். வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும். இந்த உடம்பு என்று சொல்லுவதற்கு தத்துவங்களுக்கு பேர். சைவ சித்தாந்தத்தில் நாம் கூட சொல்லுவோம் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இதை என்ன சொல்லுவாங்க? தத்துவங்கள் சொல்லுவாங்க. தத்துவம்னு சொன்னால் ஃபிலாசபின்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இங்கே தத்துவம்னா என்ன அர்த்தம்னா கருவின்னு அர்த்தம், டூல் அப்படின்னு அர்த்தம். தத்துவம்னா கருவி, டூல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே அனுப்பிச்ச பொழுது நமக்கு கருவிகள் ஒரு தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. கருவிகள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த கருவிகளோட தான் நம்ம இங்கே இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நாம் இறைவனை அடிக்கடி நினைக்கிறோம். இறைவன் நமக்கு என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தார் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சில பேர் குறைப்பட்டுக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, சாமி எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு நம்ம தோணுது. ஆனால் சாமி நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. சாமி நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அவர் என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா, அதை அவர் திரும்ப வாங்கிட்டு போட்டால் தெரியும். இத்தனை நாள் இது நம்மகிட்ட இருக்கு.